தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க 3 வருஷமா நாங்க கம்பம் நகரத்துல வேட்பாளர் சுபாஷ் சந்தர் அவர்களுக்காக மட்டும்தான் வேலை பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அவர்களுக்காக மட்டும்தான் எல்லா ஏரியாவிலையும் போய் வேலை பார்த்து வச்சிருக்கோம். தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் 25 நாள் இருக்கிற நிலையில நாங்க போய் புது முகத்தை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? நாங்க இவ்வளவு நாள் நாங்க வேலை பார்த்ததுக்கு அர்த்தம் என்ன? அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதவர் கழக நிர்வாகி என்று எப்படி நிர்வகிக்கப்படலாம்? அப்ப நாங்களா யாரு? அடிப்படை உறுப்பினர் நாங்க யாரு? இதுக்கு வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க சதீஷ்குமார் கம்பம் நகரத்தினுடைய செயலாளர். கடந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நம்ம தளபதியை முதலமைச்சர் ஆக்குற ஒரு கனவோட நாங்க இங்க ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட், தளபதி எப்படி தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் நாங்க ஏற்பாடு பண்ணி இந்த 2 வருஷ காலமா நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். முந்தா நாள் வரைக்கும் இவர் தான் கேண்டிடேட் விஷயத்தான் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு அடுத்து வந்த மாறுதல் இல்ல. மாவட்ட செயலாளர், இந்த தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் லெப்ட் பாண்டி, இது வேற ஒரு கட்சி உள்ள வருது இல்ல வேற ஒரு வேட்பாளர் உள்ள வர்ற எந்த தகவலுமே சொல்லல. இது வரைக்கும் எந்த தகவலுமே சொல்லல. நாங்க இவரை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணி இருக்கிற வேற செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வேட்பாளர் வேணும் நாங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல திடீர்னு இன்னைக்கு காலையில அறிவிப்பு, நேற்று சாயங்காலம் வரைக்கும் அறிவிப்பு வரல. இன்னைக்கு காலையில ஜெகநாத் மிஸ்ரன் பேர் கழக நிர்வாகின்ற பேர்ல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்ப இவங்களுடைய பெரிய சலசலப்புக்கு காரணமே அது மட்டும்தான். ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் வேற ஒரு கட்சி வச்சிருக்கிற பட்சத்துல எப்படி இந்த கட்சியோட கழக நிர்வாகி ஆனார்ன்றதா இவங்களுடைய கேள்வி. நீங்க எல்லாருமே கேட்டுருப்பீங்க. அதுதான் என்னோட கேள்வி. நாங்க ஏற்கனவே காலையிலேயே தலைமையை கான்டாக்ட் பண்ணோம். அது கூட்டம் நடந்துக்கிறதுனால எங்களுக்கு சரியான பதில் சொல்லல. கூட்டத்தை முடிச்சுட்டு பேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே இவங்ககிட்ட தகவல் சொல்லியிருந்தோம். நம்ம கூட்டத்தில் இருக்கிறாங்க, சாயங்காலம் நம்மளுக்கு தகவல் சொல்லுவாங்கன்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்குள்ள இவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமா இங்க நின்றுட்டாங்க. இது நாங்கள் தலைமையில பேசி கண்டிப்பா ஒரு சமாதான முடிவு எடுத்து நாங்க எங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லுவோம். தங்கமணி அவர்கள் கம்ப நகர வடக்கு செயலாளர் சந்தோரச அவர்கள்
கம்பம்